நிறைய ஃபேமிலிஸோட ரொம்ப வருஷமா நான் உட்காந்து தனிப்பட்ட விதத்தில் நான் அவங்களோட நான் பேசி அவங்களோட நான் ஆலோசனைலாம் கொடுக்குறேன். பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ஃபவுண்ட் அவுட் இன் மேரேஜஸ், அவங்க 5 இயர்ஸ் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு கூட அந்த குடும்பத்தை டேக் ஆஃப் பண்ண முடியல. அல்லது சில டேக் ஆஃப் ஆன விமானங்கள் பாதியில திரும்ப அந்த ஹேங்கர்ல இறங்கிருது. அல்லது சில மேரேஜஸ் கிராஷ் கூட ஆயிடுது, டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுது. சில பேர் 2 இயர்ஸ், 6 மந்த்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கழிச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க. எனக்கு இந்த பொண்ணோட வாழ பிடிக்கலன்றாங்க. இப்ப நான் கெஞ்சுறேன், எப்ப உனக்கு 2 பிள்ளை இருக்காம்பா, உனக்கு ஒரு 3 புள்ள இருக்காமா, நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணு, நீ இப்படி ஒரு தடாலடியா முடிவெடுக்காத அப்படின்லாம் நான் சில பேர் ரொம்ப நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். அப்போ நான் உட்காந்து டீப்பா அனலைஸ் பண்றேன். இவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் பொதுவாக நான் கவுன்சிலிங்ல உட்காந்து எழுதுவேன். ஒய்ஃப் பேசுறது, ஹஸ்பண்ட் பேசுறதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்றாங்கன்னு எழுதுறேன். அப்போ எழுதிட்டு நான் திரும்ப அவங்கள தனியா உட்கார வச்சு தனித்தனியா நான் பேசும்போது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா கண்டுபிடிக்கிறேன். என்னன்னு சொன்னா, இவங்க பேசுற பிரச்சனைகள் அப்படின்றது இது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்த பிரச்சனை கிடையாதுன்றதான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு கேட்டா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே எப்படி ஒரு ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லயே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாத்தீங்களா செய்யறதுல, அந்த மாதிரி சில பேர் கல்யாணத்துக்கு முன்னால வாலிபர்களாக தனியா இருக்கும் போதே இவங்க ஃபேஸ் பண்ண சில ட்ராமா, இவங்க டெவலப் பண்ணிக்கிட்ட சில ஹேபிட்ஸ், அவங்களுக்குள்ள சில கேரக்டர் ப்ராப்ளம்ஸ், இதை அவங்க சரியா டீல் பண்ணல. அவங்க அப்படியே ராவா இறங்கியிருக்காங்க கல்யாணத்துக்குள்ள. கல்யாணம் வைபவெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு, ஃபங்க்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா டேக் ஆஃப் ஆன உடனே மேரேஜ் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. அப்பா அம்மா ட்ரை பண்றாங்க, மாமனார் மாமியார் பேசி பார்க்கறாங்க, பாஸ்டர் பேசுறாரு, சொந்தக்காரங்க பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்களால அந்த மேரேஜை பறக்க வைக்க முடியல. அது ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது. இன்னைக்கு நான் சிம்சோன் பத்தி உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணேன் அவனோட லைஃப். இவனுடைய டவுன்ஃபாலுக்கு இவன் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகி ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி ஊருக்கு நியாயம் சொல்ல வேண்டிய மனுஷன் தான் குடும்பமே பரிதாப நிலைக்கு போனதுக்கு இவனுடைய லைஃபை நான் கொஞ்சம் பின்னால பேக் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் அவுட் சம் வெரி பிக் ஃபிளாஸ் இன் ஹிஸ் லைஃப். அவன் வாழ்க்கையில சில மிகப்பெரிய தவறுகள், அவன் சிலதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய காரியங்களை அவன் சீர் செய்ய